ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜ்குமார். ஸோ நம்ம ஆன்லைன் ஏர்னிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரெடிக்ஷனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேரியஸ் டேக்ஸ் சேவிங் செக்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நார்மல் பீப்புள் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாரு, ஒரு 5 lakh அபவ் ஏர்ன் பண்ணுறாருனா அவர் மினிமம் வந்து 12,500 rupees வந்து இன்கம் டேக்ஸாக பே பண்ணணும். ஸோ அது எப்படி நம்ம பே பண்ணாமல் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்கம் டேக்ஸ் ரூல் பிரகாரம் 80Cலேருந்து 80U வரைக்கும் வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த வேரியஸ் செக்ஷன்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அதில் நம்ம என்ன பண்ணணும், அதில் நம்ம சூட் ஆனால் எவ்வளோ நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். அதே மாதிரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பீப்புள், நமக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் லேபில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த செக்ஷன் சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளோ இல்லை HNI கிளைண்ட்ஸுக்கோ எல்லாம் இது சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஒரு நார்மலாக வந்து ஒரு 5 to 10 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக சூட் ஆகும். நீங்கள் ஒரு 4.35 lakhs வரைக்கும் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நார்மலாக தெரிஞ்ச மாதிரி 80C செக்ஷன் 80C பிரகாரம் நம்ம 1.5 lakhs வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு 6.5 lakhs ஏர்ன் பண்ணுறீங்கன்னா இந்த 1.5 lakhsக்கு நீங்கள் இந்த செக்ஷன் பிரகாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் இன்கம் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 6.5 lakhs இருக்கக்கூடிய ஒரு இன்கமில் 1.5 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakhs ஆகிடும். ஸோ 5 lakhs ஸ்லாபில் நீங்கள் வரும்போது டேக்ஸே கட்ட வேண்டாம். ஸோ இந்த 80C செக்ஷனில் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா, ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டு, ஒரு இன்சூரன்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த 80Cயில் வந்துடும். இல்லை ஒரு PPF அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு 5 years டேர்ம் டெபாசிட், நான் சொன்ன மாதிரி டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம பண்ணியிருக்கலாம். இல்லைனா ELSS ஸ்கீம் 3 years லாக்இன் பீரியடில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ELSS ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதுலேயும் நீங்கள் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க, அந்த ஹோம் லோனில் பிரின்சிபலை ரீபேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை பசங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு 80Cயில் கவர் ஆகும். ஸோ இது ஒரு டோட்டல் அமௌண்ட் வந்து 1.5 lakhs. ஸோ 80Cயில் வந்து உங்களுக்கு 1.5 lakhs கவர் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் வந்து சுகன்யா சம்ரித் யோஜனா, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் இதில் பண்ணாலும் 80Cயில் கவர் ஆகும். ஸோ இது வந்து எல்லாமே 80C. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.5 lakhs 80Cயில் வரும். ஸோ இது இல்லாமல் 80CCDன்னு இருக்கும். இதில் வந்து நீங்கள் 50,000 நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக NPS, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 80CCDயில் வந்து இந்த 50,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான டேக்ஸ் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ 80C அண்ட் 80CCDயில் நம்ம ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 lakhs வரைக்கும் நீங்கள் ஈஸியாகவே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அடுத்தது செக்ஷன் 80D. இந்த 80D செக்ஷனில் டோட்டலாக வந்து நீங்கள் 55,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷன் 80Dனா என்னென்னா, ஜஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான். நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 55,000 வரைக்கும் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு இன்சூரன்ஸு சப்போஸ் ஒருத்தர் ஏர்னிங் மெம்பராக இருக்காருன்னா அவரோட குடும்பத்தோடைய ஒய்ஃபு வித் சில்ட்ரன் இவங்க 3 பேருக்குமே சேர்த்து எடுக்கும்போது மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது இல்லாமல் அவர் ஏர்னிங் மெம்பரோட பேரண்ட்ஸு, அவருடைய அப்பாவோ அம்மாவோ கிட்டத்தட்ட வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 55,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்குமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. டோட்டலாக 55,000 ஆகுது உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட்னா அந்த 55,000க்கும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து 80D. இந்த 80Dயை வந்து நிறைய பேர் கரெக்டாக யூஸ் பண்ணணும். நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க இன்சூரன்ஸு. மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எனக்கு கம்பெனிலேயே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் கம்பெனிலேயே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, இருக்கும். பட் அந்த கம்பெனி விட்டு வெளியில் வரும்போது அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே ஒரு ப்ரைவேட் பிளேயரில் வெளியில் உங்களோட பேங்க்கோ இல்லை வந்து உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்க ஒர்க்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஏதாவது ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷனில் வேலை கூட போகலாம். அந்த நேரத்தில் அவங்க வந்து ஜஸ்ட் நம்மளால் எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கவர் ஆகாது. அந்த நேரத்தில் ஒரு 35 ஏஜ் இல்லை 40 ஏஜில் வெளியில் வராருன்னா அவருக்கு ப்ரீமியம் அமௌண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்குள்ளே நீங்கள் வெளியில் ஒரு ப்ரைவேட் பிளேயரில் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கம்பெனியோட ஹெல்த் இன்சூரன்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ அடுத்தது செக்ஷன் 80D முடிஞ்சுது. ஸோ செக்ஷன் 80DD இது என்னன்னா மொத்தம் வந்து 75,000லேருந்து 1.25 lakhs வரைக்கும் நீங்கள் இந்த செக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது என்னென்னா
எக்ஸ்பென்ஸ் ஆன் ஹேண்டிகேப்டு டிபெண்டன்ட். ஸோ உங்களுடைய டிபெண்டன்ட்டுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹேண்டிகேப்டாக இருக்காங்கன்னா அதில் நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ டிசபிலிட்டி அப் டு 80% வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 75,000, 80%க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1.25 lakhs வரைக்கும் அவங்களுக்காக நான் வந்து செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1.25 lakhs வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஹேண்டிகேப்டு டிபெண்டன்ட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். 80DD இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 80DDB. இதில் நீங்கள் 40லேருந்து 80K வரைக்கும் நீங்கள் இந்த செக்ஷனில் கிளைம் பண்ணலாம். இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபைடு இல்னஸ். ஒரு ஸ்பெசிஃபைடான இல்னஸ்க்கு மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா 40Kலேருந்து 80K வரைக்கும் நீங்கள் இந்த செக்ஷனில் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஏஜ் அப் டு 60 இயர்ஸ் வரைக்கும் 40,000, 60லேருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் 60,000, அபோவ் 80 இயர்ஸ் வந்து 80,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபைடு இல்னஸ் என்னன்றதை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஸ்பெசிஃபைடான இல்னஸ். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எனக்கு தெரியல, எந்த டிசீஸுமே எனக்கு தெரியல. பட் நீங்கள் சப்போஸ் இந்த சுச்சுவேஷன் ஏதாவது உங்கள் ஃபேமிலியில் இருக்குது, இந்த மாதிரியான டிசீஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த 80DDBயில் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். 40Kலேருந்து 80K வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் டேக்ஸ் டிடக்ஷன்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் அதோட டிசீசஸ், ஸ்பெசிஃபைடு இல்னஸான டிசீசஸ்ஸு. ஸோ அடுத்தது 80E எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். எஜுகேஷன் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. எஜுகேஷன் லோனோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 80Eயில் வரும். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கேப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம், 2 lakhs கட்டலாம், இல்லை 3 lakhs கூட இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அந்த எந்த அமௌண்ட் வேணாலும் இதில் கவர் ஆகிடும் 80Eயில். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு எஜுகேஷன் லோன் இருக்கும். பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஜுகேஷன் லோனை எப்படியாவது அடைச்சிருவாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 lakhs இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 1 இயரில் வந்து ஒரு 1 lakh கூட வராது. ஏன்னா அது ஒன்லி இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் மட்டும்தான் வந்து 80Eயில் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் எடுத்திருக்கீங்க, இல்லை வந்து ஃபேமிலியில் வந்து உங்கள் சன்னுக்கு இல்லை டாட்டருக்கு வந்து ஒரு எஜுகேஷன் லோன் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த செக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது 80E. அடுத்தது செக்ஷன் 24. செக்ஷன் 24ல் நீங்கள் 2 lakhs வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இது என்னன்னா, ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2 lakhs வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஹோம் லோனோட பிரின்சிபல் வந்து 80Cயில் வரும். ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து செக்ஷன் 24ல் வரும். அப் டு 2 lakhs வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கான எக்ஸம்ஷன் நீங்கள் உங்களோட இன்கம்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும் 2 lakhs. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நார்மலாக ஒரு 30 வயசில் ஒர்க் பண்ணுறாங்க, 30 வயசுக்கு மேலே வந்து ஒரு நார்மல் ஒரு ஹோம் லோன் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாங்கன்னா அவங்க 80Cலேயும் வந்துடுவாங்க, செக்ஷன் 24லேயும் வந்துடுவாங்க. அப் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் 3.5 lakhs வரைக்கும் சேவ் பண்ணிடலாம். இது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஹோம் லோன் எடுங்க, இல்லாதவங்களே எடுக்கலாம். அடுத்தது செக்ஷன் 80EE. ஸோ இதில் வந்து 50,000 வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் ஹோம் லோன் எடுக்கிறவங்க, ஸோ ஃபஸ்ட்டு டைம் ஹோம் லோன் ஓனர்ஸாக இருக்கீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் இந்த செக்ஷன் 80DD. ஸோ இதில் 50,000 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னது செக்ஷன் 24ல் 2 lakhs. இப்போ செக்ஷன் 80EEயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஹோம் ஓனராக இருக்கீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு லோனில் எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50,000 வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் செக்ஷன் 24 அண்ட் செக்ஷன் 80EEயில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபஸ்ட் டைம் ஹோம் ஓனர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது செக்ஷன் 80G. செக்ஷன் 80Gன்றது டொனேஷன் ஆன் அப்ரூவ்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட். யாராவது ஒருத்தவங்க சேரிட்டி பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அன்கலாமிட்டி கூட வரும், அந்த நேரத்தில் கவர்மெண்ட்டே சொல்லுவாங்க இந்த இதில் வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி டொனேஷன் பண்ணாலும் உங்களுக்கு 80Gயில் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எனி அமௌண்ட் நீங்கள் வந்து இதில் கேப்பே கிடையாது, நீங்கள் 2 lakhs 3 lakhs எனி அமௌண்ட் பண்ணலாம். அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு 80Gயில் வந்துடும். இது ஒரு நல்ல விஷயம். சேரிட்டியாக இருக்கும்போது அதுலேயும் நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குதுன்ற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்தது 80AA. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னென்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டு 10,000 வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா இந்த 80TAயில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 10,000 வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நீங்கள் அதுக்கு டேக்ஸே கட்டாமல் நீங்கள் வந்து டேக்ஸ் சேவ் பண்ணலாம். அடுத்தது 80U. செக்ஷன் 80U வந்து ஹேண்டிகேப்டு டேக்ஸ் பேயராக இருந்தாங்கன்னா இந்த 80U அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து 75,000 வந்து ஃபிக்ஸ்டு.
சிவியர் டிசபிலிட்டி இருக்கிறவங்க வந்து 1.25 லேக்ஸ் வரைக்கும் இந்த 80U வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் டேக்ஸ் பேயர், ஹேண்டிகேப்டு டேக்ஸ் பேயர். ஒரு ஹேண்டிகேப்டு பீப்புள் டேக்ஸ் பேயராக இருந்தார்னா அவருக்கு ஒரு செப்பரேட் செக்ஷன் 80U இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து அதான் நான் சொன்ன மாதிரி 80% வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 75,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ரொம்ப சிவியாரிட்டியாக ஒரு 80%க்கு மேலே அவருக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்குன்னா அவர் வந்து 1.25 லேக்ஸ் வரைக்கும் இந்த 80U செக்ஷனில் கிளைம் பண்ணலாம். அடுத்தது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிளில் வந்து நம்ம இது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் வீட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க, சில பேர் வீட்டில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்காது, சீனியர் சிட்டிசன் இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கெல்லாம் கூட எக்ஸ்க்ளூட் பண்ணி எஜுகேஷன் லோன் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும் ஒரு இதில். பட் இதை வந்து நீங்கள் காமனாக உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். அதனால தான் இந்த செக்ஷன் நான் காமிக்கிறேன். இந்த செக்ஷன் வந்து 80C நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் 1.5 லேக்ஸ் வரைக்கும். வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ட்ஸ் நான் ஆல்ரெடி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தந்த காம்பனண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். 1.5 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் காமிக்கலாம். அடுத்தது 80CCD, இது வந்து NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் கன்ஃபார்ம்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேவ் பண்ணலாம். அடுத்தது செக்ஷன் 80D, இதில் நீங்கள் 55K வரைக்கும் நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இது நான் சொன்னது மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அப்பா அம்மா ஒரு ஏர்னிங் மெம்பரோடைய ஃபேமிலிக்கும் ஒய்ஃபு சில்ட்ரன்ஸு அவங்களோட அப்பா அம்மாக்கெலாம் எடுத்திங்கன்னா அப் டு 55K வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் எடுக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் இப்போலாம் வந்து மெடிக்கல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 5 லேக்ஸ்லேருந்து 6 லேக்ஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் 80Dயை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயுமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். அடுத்தது செக்ஷன் 24, இது வந்து நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 2 லேக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஹோம் லோன் எடுக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா 2 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஹோம் லோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸாகவும் நம்ம பார்க்கலாம். அந்த ஹோம் வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டினா கூட அதோட அப்ரிசியேஷன் பார்க்கும்போது, அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கோட அப்ரிசியேஷன் பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹோம் இல்லாதவங்க இல்லை சொந்த வீடு இருக்கிறவங்க கூட ஒரு புதுசாக வந்து ஒரு ஹோம் லோன் எடுத்து ஒரு வேற ஒரு வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பண்ணலாம். ப்ளஸ் அவங்களுக்கு டேக்ஸும் சேவ் பண்ணலாம். செக்ஷன் 24. அடுத்த செக்ஷன் 80AA, இதில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டுமே உங்கள் அமௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா 10K வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த ரிட்டர்ன் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது கூட நம்ம டேக்ஸ் பே பண்ணாமல் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து 4.65 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த செக்ஷனில் நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். 80C இன்வெஸ்ட்மெண்ட், 80CCயும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ். பட் அது கூட வந்து என்னென்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். ஒரு 55K நம்ம செலவு பண்ணால் கூட நாளைக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸில் மெடிக்கல் கிளைம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது செக்ஷன் 24, இதில் நீங்கள் ஹோம் லோன் எடுத்திங்கன்னா ஒரு 2 லேக்ஸ் வரைக்கும் சேவ் பண்ணலாம். 80AA, இது வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் கூட உங்களுக்கு சேவ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து 4.65 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு டேக்ஸ் பேயர் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலோட ஒரு இன்கம் வந்து 9 லேக்ஸ் இருக்குன்னா அவரு கிட்டத்தட்ட வந்து இந்த நான் ஆல்ரெடி வந்து டேக்ஸ் லேப் சொல்லியிருப்பேன். 0 to 2.5 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேணாம். 2.5 லேக்ஸ்லேருந்து 5 லேக் வரைக்கும் உங்களுக்கு 5% நீங்கள் பே பண்ணணும். 5%னா 12,500 ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே 20% நீங்கள் பே பண்ணணும். அப்படி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% ஸ்லாபில் வராங்கன்னா 90,000 கிட்டத்தட்ட 92,500 ருபீஸ் அவர் வந்து டேக்ஸாக பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் அவர் சப்போஸ் இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த செக்ஷன்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் 80Cயில் பண்ணியிருக்காரு, 80CCDயில் பண்ணுறாரு, NPS பண்ணுறாரு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு, ஒரு ஹோம் லோன் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 4.65 லேக்ஸ் அவர் சேவ் பண்ணலாம். அப்படி சேவ் பண்ணார்னா இவரோட டோட்டல் இன்கம் மைனஸ் இந்த அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 4.35 லேக்ஸ் தான் வந்து ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ இந்த 4.35 லேக்ஸில் அவர் டேக்ஸ் பே பண்ணணுமா அப்படின்னா டேக்ஸே பே பண்ண வேணாம். ஏன்னா 5 லேக்ஸுக்கு கீழே வராரு. அப்படி வரும்போது அவர் எந்த ஒரு அமௌண்ட்டும் ஒரு 0 ருபீஸ் தான் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து பே பண்ணணும். இது வந்து ஈஸியஸ்ட் வேவாக நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இன்னமும் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். HRAலாம் நான் சொல்லவே இல்லை. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கன்வேயன்ஸ் அலவன்சஸ்லாம் அதில் சேர்க்கல. அப்படிலாம் சேர்த்தோம்னா இன்னும் கம்மியாகிடும். அப்படி கம்மியாகும்போது எனக்கு தெரிஞ்சு 11 லேக்ஸ் 12 லேக்ஸுக்கு போகும்போது கூட நம்ம வந்து டேக்ஸ் சேவ் பண்ணலாம். டேக்ஸ் கட்டாமல் நம்ம சேவ் பண்ணலாம். நான் அது அடுத்த ஒரு வீடியோவை எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 10 லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணால்
பண்ணால் கூட நீங்கள் டேக்ஸ் கட்டாமல் சேவ் பண்ணலாம். இதுக்கான மெத்தட்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான அடுத்த வீடியோ நான் அதை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.